சங்கீதம் 89 அதிகாரம் 1 இவ்வண்ணம் கூறுகின்றது. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று. ஆமென், ஆமென். நிறைந்த மனதுடன் முடிவில்லா நன்மைகளை செய்த அந்த நன்மைகளின் நாயகனை, அந்த ஜோதிகளின் தேவனை, எங்கள் நிறைந்த நன்றி பலிகளை ஏறெடுத்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பாடுவேன், நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மையே நான் பாடுவேன். வானத்தின் உயரத்திலிருந்து பூமியின் ஆழம் வரை அனைத்து படைப்புகளும் கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றன. மகிமை வானங்களை நிரப்புகின்றது, நன்மை உலகத்தை ஆதரிக்கின்றது. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று தாவீதுக்காரன் கூறுகின்றார். அல்லேலூயா ராஜா, உங்களை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா, நீங்க நல்லவர், வல்லவர், போதுமான தேவன். காணாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆயவும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுதே. காடு, காட்டில் வாழ்கின்ற அனைத்தும், காற்று, மூடு பனி, மலை, பள்ளத்தாக்கு என்று அனைத்திலும் தேவனுடைய மகிமை நிறைந்து காணப்படுகின்றது. எனவே அந்த மகிமை நிறைந்த அந்த காருண்யரை நாங்கள் நமஸ்கரிப்போம், அவரை நாங்கள் உயர்த்துவோம். அவர் எங்களோடு கூட என்றும் வருகிற தேவனாய் கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா, அவரை துதிக்கின்றோம் ராஜா. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுவே. நான் பாடுவேன், நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஸ்தோத்திரம். தேவா என்று நான் பாடுவேன். அல்லேலூயா தகப்பனே, எண்ணில் அடங்காத அதிசயங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிறைத்து எங்களை வழிநடத்துகிற தேவனப்பா, உங்களை நன்றியோடு கூட துதித்து உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்துமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கூட வந்து எங்களை வழிநடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் பண்ணி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.